நம்மளுடைய பிஸியான டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் வாட்டர் இன்டேக் அடக்கிட்டு எடுக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். வாட்டர் இன்டேக் கம்மியாகும் போது நம்ம பாடியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. எஸ்பெஷலி நம்ம மவுத்தில் இருக்கக்கூடிய சலைவரி செக்ரேஷன். இந்த மவுத்தில் சலைவா வந்து பெர் ஆவரேஜான ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு வந்து 1 to 1.5 liters per day செக்ரேஷன் ஆகணும். இந்த சலைவரி செக்ரேஷன் கம்மியாகும் போது நம்ம மவுத்தில் வந்து எப்போவுமே ஒரு ட்ரை ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த ட்ரை ஃபீலிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மவுத்தில் ஈஸியான ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக அக்யூமுலேஷன் ஆகி உங்களுக்கு ஈஸியான பாக்டீரியல் க்ரோத் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாக்டீரியல் க்ரோத் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பேட் பிரெத் இருக்கிறதுக்கும் ஈஸியான ஒரு கேவிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஒரு கம் ப்ராப்ளம் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சலைவாவில் வந்து நமக்கு தேவையான லூப்ரிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபுட்டை நல்லா சூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் ஃபுட்டை ஸ்வாலோ பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக பேசுறதுக்கும் இந்த சலைவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் திங் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இந்த சலைவாவில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியான கம் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சால்ட்ஸ் வந்து கம்மியாகும் போது எனாமல் ஈஸியாக வேர் அண்ட் டேர் அதிகமாகி உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால நமக்குடைய வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெர் டே வந்து 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுமாரி நிறைய பேர் அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்க ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க வாட்டர் இன்டேக்கை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது